அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் விடுதலையை குறித்து இன்னொரு சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. விடுதலைக்கான இன்னொரு அற்புதமான வழியை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. நாம் எப்பொழுது மரிக்கிறோமோ அன்றைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்வோம். ஒரு நினைக்கலாம், ஆமா ஒரேடியா மரிச்சுட்டா இந்த பாவம், இந்த அநியாயம், இந்த காரியம், இந்த பழக்கங்கள் அல்லது இந்த அடிமைத்தனம் இதெல்லாம் நான் வெளியே வந்துடலாம் அப்படின்னு பிசிக்கல் டெத்தை குறித்து ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அது அல்ல. மரித்தவன் என்று இங்கே சொல்லுகிற காரியத்தில் நாம் இன்றைக்கு சில காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர விரும்புகிறேன். நாம் இந்த நாளிலே நாம் மரிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது இயேசு நம்மை மரிக்க அழைப்பது. மரணம், 2 மரணம் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. எல்லாருக்கும் ஒரு நாள் சரீர மரணம் உண்டு. எல்லாரும் ஒரு நாள் மரிக்கணும். இது நியமிக்கப்பட்ட ஒன்று என்பதை எபிரேயர் எழுதின நிருபம் 9:27 வாசிக்கிறோம் இல்லையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த மரணம் எப்படிப்பட்டது? என்ன மரணம்? முதலாவதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாவத்துக்கு மரித்தவர்களாகவும். இப்படி யோசித்து பாருங்க. தேவனோடு இருக்கிற உறவிலே அங்கே ஒரு விரிசல் வருகிறது. இதுதான் பாவத்திலே சாகும்போது நடக்கிற அந்த மரணம். ஆனால் இரண்டாவது பாவத்திற்கு சாகிறது என்று சொல்லும் பொழுது, இப்போ ஒரு சரீரம் மரித்து போன ஒரு சடலம் அங்கே இருக்கிறது என்றால், அந்த ஒரு பாவ சோதனை அந்த சடலத்துக்கிட்ட வந்துச்சுன்னா அந்த சடலத்தால் பாவம் செய்ய முடியாது இல்லையா? ஏன்னா அது மரித்து போய் விட்டது. பாவம் நம்மளை நோண்டி பார்த்தாலும், பாவம் நம்மளை உரசி பார்த்தாலும், பாவம் சோதிச்சு பார்த்தாலும், பாவம் நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரவேசிக்க முயற்சித்தாலும் அதால் நமக்குள்ள வர முடியாது. காரணம், பாவத்திற்கு நான் மரித்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் என்னை வாங்கினதுனால இந்த பாவம் எனக்கு என்ன பண்ணாலும் பாவத்திற்கு நான் எப்படி திரும்ப காட்சியளிப்பேன்? செத்து போனவனா காட்சியளிப்பேன். பாவம் இதுவரைக்கும் என்னை சாகடித்தது. ஆனால் இப்போ பாவம் என்னை மேற்கொள்ள முடியாதனால பாவத்திற்கு நான் யார் தெரியுமா? செத்து போனவன். சிலவங்க சொல்லுவாங்களே, இவ்வளோ பண்ணாலும் சூடு சொரணையே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது அவங்களுக்குள்ள அது உள்ளே போகலை, அவங்களுக்குள்ள அதில் எந்த இம்பேக்டும் ஏற்படுத்தலை. இந்த அனுபவம் வரணும்னா பாவத்திற்கு செத்த அனுபவம். மரித்தவன் அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். முதலாவது பாவத்திற்கு மரித்த அனுபவம். பாவத்திலே மரித்த அனுபவம் அல்ல, பாவத்திற்கு மரித்த அனுபவம். இரண்டாவதாக நாம் நியாயப்பிரமாணத்திற்கு மரிக்கணும். பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நியாயப்பிரமாணத்தில், அந்த நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு பிராணியை கொண்டு போய் பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த பிராணிகளை பலி செலுத்தி ஐயோ நான் திரும்ப செஞ்சுட்டேன், திரும்ப இன்னொரு பிராணி. கிறிஸ்துவின் சரீரத்தினாலே இப்பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு நான் மரித்தவனாக மாறிவிட்டேன். பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு மரித்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் இயேசு என்னும் இன்னொருவரோடு இணைக்கப்பட்டதினாலே பழைய இணைப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டேன். பழைய இணைப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதினாலே இயேசு கிறிஸ்து என்னும் புதிய மனிதனுக்கு நான் சொந்தமாகிவிட்டேன். பிரியமானலே, அதை தான் ரொம்ப அழகா சொல்றாரு. இதை ரொம்ப அழகா விளக்குறாரு. அந்த திருமண ஒப்பந்தத்தில் கணவன் மரிச்சிட்டார், அப்போ மனைவி அந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து விடுவிக்கப்படுகிறாள். இன்னொருவனுக்கு அவள் மனைவியாக மாறலாம். அதாவது அங்கே அவள் விடுவிக்கப்படுகிறாள். எனவே அப்போ அவன் கல்யாணம் பண்ணாலும் அது பாவம் இல்லை என்பதை தான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனங்களை சொல்றாரு. இதை சொல்லிட்டு வரும்போது தான் சொல்றாரு, இதே போலதான் நியாயப்பிரமாணத்துக்கு நான் மரிச்சிட்டா பிரியமானவர்களே, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் மீட்கப்பட்ட அனுபவம் வராதவர்கள், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி என்ன அவர் வாங்கிட்டார் என்ற இந்த அனுபவத்துக்குள்ள வராதவங்க நியாயப்பிரமாணத்தினாலே
திரும்ப திரும்ப அந்த விழுந்து 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 ஐயோ என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு கிடந்து அந்த பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு திரும்ப செய்து கொள்கிற அனுபவத்துக்குள்ளே தான் கிடப்பாங்க. அந்த விடுதலை வேணுமா? அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மறித்து, பழைய சடங்குகளுக்கு மறித்து, கிறிஸ்துவோடு அவர் சரீரத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது நாம் பழைய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். பழைய பிரமாணம் நமக்கு மறித்து ஆக வேண்டும். பிரியமானவர்களே, பழைய பிரமாணம்னே நிறைய பேர் இன்னைக்கு தவறான போதனைகளை கை கொள்வது உண்டு. பழைய ஏற்பாடே முடிஞ்சிருச்சு. பழைய பிரமாணத்தில் 2 உண்டு. ஒன்று மாரல் லா, அந்த எத்திக்கல் லா, இரண்டாவது செர்மோனியல் லா. இந்த செர்மோனியல் லாவில் நம்ம செத்து போனால் மட்டும்தான் நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட முடியும். எத்திக்கல் லா கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் நாம் கை கொண்டு தான் ஆக வேண்டும். எனவே அதை மாற்ற முடியாது. அதனால் பழைய ஏற்பாடே ஒழிஞ்சு போச்சு அல்ல, பழைய ஏற்பாடு இல்லாமல், அந்த ஸ்டாண்ட் இல்லாமல் புதிய ஏற்பாடை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே கவனமாக இருப்போம். நியாயப்பிரமாணத்துக்கு செத்த ஒரு வாழ்க்கை, மரித்த ஒரு வாழ்க்கை வாழணும். மூன்றாவதாக நாம் விடுதலை பெறுவதற்கு அதே ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 6:8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மூன்றாவது, கிறிஸ்துவுடனே மரித்த அனுபவம். முதலாவது பாவத்துக்கு மரித்த அனுபவம், இரண்டாவது நியாயப்பிரமாணத்துக்கு மரித்த அனுபவம், மூன்றாவது கிறிஸ்துவுடனே மரித்த அனுபவம். கோடெத் என்று சொல்வார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எனக்காக இயேசு மரித்தார்ல, சப்ஸ்டியூஷனல் டெத்ன்னு சொல்லுவாங்க. பதிலீட்டாய் எனக்காக இயேசு மரித்தார். ஆனால் இது கோடெத், இயேசுவோடு மரித்த அனுபவம். அப்படின்னா நான் அவருடைய அந்த மரண சரீரத்தோடு நான் இப்பொழுது இணைக்கப்பட்டு விட்டதுனால, அவர் உயிர்த்தெழும் பொழுது நானும் அவரோடு உயிர்த்தெழுந்து விட்டேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என் பழைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இனி புது அனுபவத்தோடு, புது வாழ்க்கையோடு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு விட்டேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். கலாத்தியர் 2:20 அதை தான் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. பிரியமானவர்களே, பிழைத்திருக்கிறவர் கிறிஸ்து அப்படின்னு கலாத்தியர் 2:20 சொல்றார். இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளலாம். நான் அதை வாசிக்கிறேன். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, பிழைத்திருக்கிற அனுபவம் இது. கிறிஸ்துவோட மரித்தால் பிழைப்போம். கிறிஸ்துவோட கூட மரிச்சிட்டோமா, என்னுடைய சுயம், என்னுடைய நான் என்ற அந்த ஆணவம், எனக்கு என்ற அந்த பேராசைகள், இது எல்லாத்துல இருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டு, நாம் அதிலிருந்து நாம் மரித்து கிறிஸ்துவோடு கூட அந்த மரித்த அனுபவத்தோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்றால் நாம் பிழைப்போம். இனி எல்லாமே இயேசுதான். என் ஆசை இயேசுதான், என் விருப்பம் இயேசுதான், என் எதிர்பார்ப்பு இயேசுதான். அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. நாம் விடுவிக்கப்படுவோம். விடுதலையை காத்துக்கொள்ளணுமா? அவரோடு மரிக்க இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். நியாயப்பிரமாணத்துக்கு மரிப்போம், பாவத்துக்கு மரிப்போம், கிறிஸ்துவுடனே மரிப்போம். நாம் பிழைத்திருப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்களும் உம்மோடு மரித்து, ஆண்டவரே, உமக்குள்ளாக பிழைத்து நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தினாலே ஆண்டவரே மரித்து போயிருந்த எங்களை திரும்பவும் எங்களை உம்மோடு எழுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலே மரித்த எங்களை ஆண்டவரே பாவத்துக்கு மரிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். விடுதலையற்று ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலையை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.